குடும்பத்தில் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, இப்ப ஆண்கள் பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு போறாங்க இல்லையா, அது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஆயிடுச்சுன்னா பல ஊர்கள்ல இந்த கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது வீடுகள்ல இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டுல தங்காம ஊர் சுத்துறார்கள் என்கிற ஒரு பிரச்சனை ஆகி போய் அது பல ஜமாத்துகள்ல கொஸ்டின் ஆகி போனவங்க என்ன செய்யறாங்க, ஜமாத்துகள்லயே தெருக்கள் பூரா அந்த கேமராக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஜமாத்துல தமிழ்நாடு வச்சுட்டாங்க. நீ நவீன டெக்னாலஜி வச்சுதான் நீ ஏமாத்துற செல்போனை வச்சுக்கிட்டு. அதே மாதிரி அவன் என்ன செய்யறான், நவீன டெக்னாலஜி வச்சு ஒவ்வொரு தெருவுலையும் கேமரா போட்டுருது. அங்க ஒரு ஸ்டோர் ரூம், சின்ன ஒரு ரூம் 10 ரூம் இருந்தா போதும், அதுல உட்காந்து கண்காணிக்க வேண்டியது. எல்லா தெருவும் இதுல தெரியும், எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு வர இருக்கும். எல்லாமே என்ன செய்யும், ரெக்கார்ட் ஆயிருக்கும். வீட்டுல இருந்து ஒரு ஆளு யாராவது உள்ள ஒரு ஆள் போனாலும் உள்ள போறது தெரியும். ஒரு ஆள் இந்த வீட்டுக்குள்ள நுழைகிறாரு. வீட்டுக்குள்ள அளவு கேமரா வைக்க முடியாது ஜமாத்துக்கள், என்ன தனிமனிதனுடைய பிரைவசி ஆயிரும். வெளியில தெருவுல யாரெல்லாம் வர்றா, திருட உட்காந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான். அது போக எனக்கு இந்த எங்க தெருவுல உள்ளது ஒரு வாரம் ரெக்கார்டு வேணும்னு கேட்டா அந்த ஒரு வாரத்தை எடுத்து கொடுத்துடலாம். அவன் என்ன செய்வான், வீட்டுல இருந்தேன்னு சொன்னால போடு இதுல என்ன 27ஆம் தேதி காலை 8 மணிக்கு விட்டு வெளியே போறா, 27 முழுசு வரல, தேட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க, தெரிஞ்சு போயிடும். என்ன செய்யறான், எந்த அளவுக்கு ஆச்சுன்னா அந்த அளவுக்கு சந்தேகங்கள் அப்ப ஜமாத்தார்களை வெளிநாட்டில் உள்ள சில பேர் என்ன செய்யாங்க, வற்புறுத்தி அந்த ஊர்கள் அது மாதிரியான கேமராக்கள் போட்டு கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு அளவுக்கு மேல முத்துனவன எந்த டெக்னாலஜியும் கெட்டதுக்கு பயன்படுத்தாம நல்லது பயன்படுத்தலாம்ல, அவன் நல்லது பயன்படுத்தான். இப்ப நீ கெட்டதுக்கு பயன்படுத்துறீல்ல, நாங்க என்ன செய்யணும், அதை நல்லதுக்கு பயன்படுத்தும். இந்த அளவுக்கு எல்லாம் என்ன செய்யுது, ஒவ்வொரு தெருவும் கண்காணிக்கப்படக்கூடிய அளவுக்கு நன்மைதான் இது. இப்படி இல்லாத ஊர்ல கூட இப்படி செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கெட்ட எவன் வந்தாலும் வர்றது, அவன் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறது, அவன் பாட்டு 2 மணி நேரம் உள்ள உட்கார்ந்துட்டு வெளியே போறது, அது எல்லாம் தெரிஞ்சிடும்ல. இவன் ஏன் போகிறான், போய் 2 மணி நேரம் கழிச்சு வெளியே வர்றான், அந்த இடத்துல யாரு இருந்தா எல்லாத்தையும் செக் பண்ணாங்கன்னு வைங்க. இந்த தப்புகள் நடக்காம ஒரு கண்ட்ரோல் வெளிநாட்டில் இருக்கிற வரைக்கும், வெளிநாட்டில் இருக்கிறது தவிர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி எல்லாம் கண்காணிப்பு கேமராக்கள் போடக்கூடிய அளவுக்கு நிலைமை போய்கொண்டிருக்கிறது. ஏன் அந்த நிலை வந்துச்சு, அவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறது, அவ்வளவு புகார்கள் ஜமாத்துகள் வருது, அவ்வளவு கேசுகள் போலீஸ்ல இருந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன செய்யறாங்க, உங்க ஊர் ஆட்களும் சரியில்லாம இருக்கிறாங்க, பல விதமா நடக்கிறது எல்லாம் கடைசியில இந்த மாதிரியான ஒரு கண்காணிக்கணுங்கிற அளவுக்கு இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவனா இருந்தான்னு வைங்க, அவன் வீட்டையும் வெளியூர்ல இருந்து கண்காணிக்கலாம்ல. இன்னைக்கு அவன் நினைச்சான்னு சொல்ல நினைக்கிறாங்க, செல்போன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி அவன் தான் வீட்டுல ஒரு கேமரா போட்டுவிட்டு அவன் அமெரிக்காவில் உட்காந்து நினைச்சான், அவன் கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கிட்டு வீட்டுல உள்ள இருந்து பார்க்கணும், வீட்டுல யார் இருக்கா என்ன இருக்கிறா, வீட்டுல இருந்துகிட்டே இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சேன், இந்த கூப்பிடாது அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு பயப்படாட்டாங்க, மனுஷங்க பயப்படுவாங்கல்ல, புருஷங்க பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரியான அளவுக்கு ஒருவர் மீது ஒருவர் சந்தேகம் வருவதற்கெல்லாம் என்ன காரணமா இருக்கிறது, இந்த வெளிநாட்டு பயணங்கள் ரொம்ப பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்து என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் வெளியூர் போறாங்க. மார்க்கத்துல வெளியூர் போறதுக்கு வெளியே போறதா இருந்தால் மகரம் எல்லாம் போகக்கூடாது. எந்த ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வதா இருந்தாலும் அண்ணன் தம்பி அது மாதிரியான துணையோட தான் போகணும். ஆனா சில ஜமாத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மார்க்கத்தை பேன்றோங்கிற பேர்ல பொம்பளைய துணைக்கு அனுப்பிவிட்டுறது, துப்பட்டி துணைன்னு பேரு. அதாவது ஒரு பொம்பளை போக கூடாது ஊரை விட்டு வெளியே, 2 பொம்பளைய சேர்ந்துட்டு போய்க்கலாம் அப்படின்ற உடனே இதுக்கு இந்த மாமா மாதிரி பொம்பளையிலே மாமியோட பாக்குறது இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொம்பளையோட சேர்ந்து கொண்டு கிளம்பிடுதுவோ. அவங்க போய் என்ன செய்ய, கூட்டிட்டு போற வேலையை செய்யறது. 2 ஆளா போனா ஊர்ல குற்றம் கிடையாது. பல ஜமாத்துக்களை கட்டம் என்னது, அதுக்கு பேர் துப்பட்டி துணைன்னு வச்சிருப்பாங்க. பொம்பளையோட சேர்த்து ஒரு பொம்பளை போய்க்கலாம். அப்ப இது மார்க் என்ன சொல்லுது, ஒரு மகரமோட போன்னு சொல்லுது. ஒரு பொம்பளை வெளியூர் போறதா இருந்தா அண்ணனோட போ, தம்பியோட போ, பாப்பாவோட போ, சின்னாப்பாவோட போ, அந்த மாதிரி தான் போகணுமே தவிர இந்த மாதிரி போகக்கூடாது என்று மார்க்கம் சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பொம்பளையோட சேர்ந்துட்டு போகலாம். இது எப்படி, எந்த வகையில் இது எதுக்கு மார்க்கத்துல சொன்னிச்சு, அதுக்கு இது உதவுமா, இது உதவ மாட்டேங்குது. மகரமுடைய கண்காணிப்பு மாதிரி ஊர்ல உள்ள பொம்பளைக்கு எல்லாம் இருக்குமா, இருக்காது. அப்ப இதை கவனிக்காம என்ன செய்யறாங்க, இந்த மாதிரிலாம் செய்யறாங்க. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளியே போறது ஆதாரபூர்வமான ஹதீஸ் அடிப்படையில் உள்ள சட்டம் என்னன்னு கேட்டா, 12 மைல் தூரமா இருந்தால் என்ன செய்யலாம், போயிட்டு தனியா போயிட்டு வரலான்னு இருக்கிறது. அதுக்கான போய் தங்குறது சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. இந்த 12 மைலுங்கிறது என்னது, போயிட்டு காலைல போயிட்டு சாயந்தரம் வர்ற மாதிரி உள்ள தூரத்தில் ஒரு தேவைகள் இருந்துச்சுன்னு சொன்னா போயிட்டு வரலாமே தவிர 12 மைலுக்கு அப்பால உள்ள தூரத்துக்கு போறதா இருந்தால் என்ன செஞ்சாவனே, மகரம் வேணும். ஒரு பெண் வெளியே போறதா இருந்தால் 12 மைல் ஒரு பரீதுன்னு வருது, ஒரு பரீதுனா 12 மைல்.
12 மைல்னா நம்ம காலத்தில் உள்ள மைல் கணக்குப்படி. அப்ப அந்த 12 மைல் தூரத்துக்கு தான் என்ன செய்யலாம், ஒரு பெண்ணு வந்து 12 மைல கணக்கு வச்சுக்கிறங்க. இந்த 12 மைல்னா 18 கிலோமீட்டர் நினைக்கிறேன். இந்த 18 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள தூரத்துக்கு தான் போகலாமே தவிர அதிகமான தூரத்துக்கு அது மாதிரி பிரயாணம் பண்ணக்கூடாது என்பதையும் பெண்கள் என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2 பொம்பளையே சேர்ந்துட்டு போய்க்கலாம் அப்படின்ற உடனே இதுக்கு வந்து இந்த மாமா மாதிரி பொம்பளையில மாமியோட பாக்குறது இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொம்பளையோட சேர்ந்து கொண்டு கிளம்பிடுவோம்.